முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மனசாட்சியாக விளங்கிய முரசொலி மாறனின் 93வது பிறந்த நாள் விழா. கோடம்பாக்கம் முரசொலி அலுவலகத்தில் உள்ள முரசொலி மாறன் சிலைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை. திமுகவுக்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கும் தன் இறுதி மூச்சு வரை உண்மையாக இருந்த களங்கமில்லாத திராவிட தீரர் என்றும் புகழஞ்சலி. கோவையில் போதைப்பொருள் குறித்து புகார் அளித்த மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட கும்பல் அடித்துக் கொன்றுள்ளது. அரசின் அலட்சியத்தாலும் காவல்துறையின் பொறுப்பற்ற செயலுமே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. கோவை கல்லூரி மாணவர் படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் பேரவையில் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மோசமானதற்கு கடந்த ஒரு வார கொலைகளே சாட்சி. படுகொலை சம்பவங்களை பட்டியலிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சியினர் மீதே பாலியல் வன்கொடுமை புகார்கள் எழுந்துள்ளன என்றும் சாடல். ஐபிஎல் போட்டியின் போது போதை பவுடர் பயன்படுத்திய அமைச்சர் சரத்குமார் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சரமாரி கேள்வி. முத்தமிழறிஞர் கலைஞர் குறித்த வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் பேச்சுக்கு திமுக உறுப்பினர்கள் கண்டனம். சட்டப்பேரவையில் மன்னிப்பு கோரினார் முதலமைச்சர் விஜய். உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். தஞ்சாவூரில் விசிகவினரின் சாலை மறியலால் போக்குவரத்து நெரிசல். கேள்வி கேட்ட இளைஞரை கொடூரமாக தாக்கி போலீசார் அராஜகம். காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும். திமுக தொடர்ந்த வழக்கில் கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்டப்பேரவையில் மரபுகளை மீறி பேசிய ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட அமைச்சர்கள். 3 அமைச்சர்களின் பேச்சுக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்கி சபாநாயகர் அதிரடி. தவிக ஆட்சியில் பார்க்கும் இடமெல்லாம் படுபாதக கொலைகள் அரங்கேறி சட்டம் ஒழுங்கு சீரழிந்துவிட்டது. ரீல்ஸ்களால் கட்டமைக்கப்பட்ட தவிக ஆட்சிக்கு இந்த 100வது நாளே சாட்சி என்றும் திமுக கடும் விமர்சனம்.